பண்றது. இது வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்கப்பா. 3D ல காமிக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். இது நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு வி கட் எடுத்திருக்காங்க, ஒரு கியூப்ல வி கட் எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இந்த டயக்ராம் மட்டும் பாருங்க. வி பிளாக்ன்றது இதுதான். இதை வந்து நம்ம இப்ப வேரியஸ் வியூஸ் இதுல இருந்து ஐடென்டிஃபை பண்ணி வரையணும். இப்ப இங்க ஆரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்த ஒரு டிராயிங் எடுத்துக்கிட்டாலும் இட் வில் பி ஹேவிங் சம் டைமென்ஷன்ஸ். இது வந்து ஆர்த்தோகிராஃபிக் கிடையாது, ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லுவாங்க. ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஆங்கிள் அந்த ஆப்ஜெக்டை 3D வியூவா பாக்குறது. சரிங்களா? இந்த ஐசோமெட்ரிக் வியூல, ஐசோமெட்ரிக் அப்படின்னா நான் இப்ப டைப் பண்ற பாருங்க, ஸ்பெல்லிங் யாருக்கா டவுட்டா இருக்குன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஐசோமெட்ரிக் செகண்ட். ஐசோமெட்ரிக்னா it is nothing but ஐசோமெட்ரிக். சரிங்களா? ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, இல்ல ஐசோமெட்ரிக் வியூ. ஓகே, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு அந்த ஆப்ஜெக்டோடைய 3D வியூ. சரிங்களா? 3D ல எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்ற வியூ தான் இது. இதே வியூவை நம்ம வேரியஸ் வியூஸா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இட் இஸ் நத்திங் பட் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்த்தோகிராஃபிக் வியூஸா வரையும். தட் இஸ் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். ஓகேவா? இது ஆர்த்தோகிராஃபிக் வியூன்னு சொல்லணும். ஐசோமெட்ரிக் வியூக்கு அப்படியே நம்ம வேற ஒவ்வொரு வியூஸையும் தனித்தனியா எடுத்து வரையுது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தோம்னா இட் வில் பி லைக் திஸ். சரிங்களா? இங்க ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த டிராயிங்க ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறதுக்கு இந்த ஆரோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆரோ சைட்ல நின்னுட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா இட் வில் பி லைக் திஸ். இங்க பாருங்க, ஃப்ரண்ட் வியூன்னு காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுல. தட் இஸ் த ஃப்ரண்ட் வியூ that you will be. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. அதே ஆப்ஜெக்ட்டை ரைட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா இப்படி தெரியும். லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் சம்வாட் சிமெட்ரிக்கல் ஆன் போத் சைட்ஸ். ரைட் சைட்ல இருந்து பார்த்தாலும் சரி, லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்தாலும் சரி ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இட் இஸ் சம்வாட் சிமெட்ரிக்கல். டாப்ல இருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும். இதே பாட்டம் வியூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது இந்த வி இருக்கு இல்லையா, கீழே இருந்து பார்த்தா தெரியாது, மறைஞ்சிரும். இப்படி இங்க இருந்து பார்க்கும்போது ஃப்ரம் த பாட்டம் இஃப் யூ சி, பாட்டம் வியூ பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ரெக்டாங்கிள் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, 1 2 3, இந்த 3 lines will not be visible when you see from the bottom. சரிங்களா? சோ இந்த 4 வியூஸும் வரையணும். எப்படி வரையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, directly we can draw using AutoCAD tools. டைரக்டா வரைய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுப்பாங்க. வி பிளாக் கொடுக்கலாம், இல்ல சிம்பிள் ஸ்டூல் ஒன்னு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இல்ல இந்த மிக்ஸி இருக்கு இல்லையா, மிக்ஸியோட பேஸ் ஆஃப் அன் மிக்ஸி நம்ம இது மிக்சர் கிரைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய 3D வியூ தான் இது. ரஃபா கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு சிம்பிள் ஷேப்பா இருக்காது. சம்வாட் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஃபர்னிஷ் பண்ணிட்டு பக்காவா கர்வ்டா வர்ற மாதிரி இருக்கும். இது ரஃப்பான ஒரு டயக்ராம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் வி பிளாக் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். அதை வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் AutoCAD ஓபன் பண்ணீங்கன்னா உடனே ஜஸ்ட் நான் இங்க ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்றேன். கிளிக் ஆன் நியூ டிராயிங். சரிங்களா? அது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? அப்ளிகேஷன் மெனு, நியூ. அப்படி இல்லைன்னா டைரக்டா குவிக் ஆக்சஸ் டூல் பார்ல நியூ அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இல்ல இங்க பிளஸ் சிம்பிள், அப்படி இல்லைன்னா இங்க ஸ்டார்ட் டிராயிங், எது வேணாலும் கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் நியூ கொடுக்குறீங்க அப்படின்னா ACAD என்ற டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் த 2D டெம்ப்ளேட் தட் யூ ஹேவ் டு யூஸ் ஃபார் AutoCAD. 2D டிராயிங் எது வரையறதா இருந்தாலும் ACAD என்ற டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணணும். ACAD அப்படின்ற டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிரிட் வந்து ஆஃப் பண்றதுன்னா இங்க கீழே பாட்டம்ல பாருங்க, கிரிட் அப்படின்னு இருக்கா, ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. இதுல கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன். கிரிட் ஆஃப் பண்ணிட்டு நான் வரைய போறேன். இப்ப கிரிட்ன்றது இந்த கோடா இருக்கு இல்லைங்களா, அதை ஆஃப் பண்ணிட்டேன். இட் வில் நாட் பி விசிபிள் நவ். இப்ப கிரிட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் டிரா த ரெக்வயர்ட் டிராயிங். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸசைஸ் பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கு, தெரியுதா? ரெக்டாங்கிள் வரையணும்னு வச்சுக்கோ. தட் இஸ் 50 x 30க்கு ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். கரெக்டா? 30க்கு
50க்கு ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். ஆட்டோகேட் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு லிமிட் செட் பண்ணுமா? நம்ம யூசுவலா பண்றது தான். ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா என்ன தேவைப்படுது? அரௌண்ட் ஒரு 50க்கு இருக்கு. ஸோ ஐ வில் பி டிராயிங் a rectangle of 500, 500. அதையே நான் லிமிட்னு கூட செட் பண்ணிக்கலாம். 0, லைன் கமாண்ட் செலக்ட் பண்றேன். சாரி, ரெக்டாங்கிள் கமாண்ட் செலக்ட் பண்றேன். 0, 0. அப்பர் ரைட் கார்னர் பாத்தீங்கன்னா 500, 500 கொடுக்குறேன். ரஃபா தான் கொடுக்குறேன். இப்போ நம்ம லிமிட்ஸ் போயிட்டு அதே தான் 0, 0, 500, 500. ஏன் இந்த லிமிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are letting the computer know that we are working only within this area. இந்த ஏரியாவை தாண்டி வெளில அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம்ன்றது தான். பட் இட் இஸ் நாட் மேண்டட்ரி. நம்ம வந்து இந்த ஏரியாவை விட்டு வெளில ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இந்த ஏரியாவில் அதிகமா ஒர்க் பண்ணுவோன்றதுக்கு தான் we are conveying the limit. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் ஜூம். ஜூம் கமாண்ட் கொடுக்குறேன். இசட் டைப் பண்ணாலே ஜூம்ன்ற கமாண்ட் காட்டுதா? ப்ரெஸ் என்டர். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ரியல் டைம், ஆல், சென்டர், டைனமிக், எக்ஸ்டென்ஸ். கீழே பாருங்க கமாண்ட் பார்ல இருக்கா? இது எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு இப்ப ஆல்ன்ற அந்த கமாண்டை மட்டும் யூஸ் பண்ண போறோம். கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏ என்டர் கொடுத்தா போதும். சரிங்களா? ஐ எம் கிளிக்கிங் ஆன் ஜூம் ஆல். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எனக்கு நான் வரைஞ்சது ரெக்டாங்கிள் மட்டும் ஜூம் ஆயிடுச்சு ஸ்கிரீனுக்கு. இப்போ நான் இதுக்குள்ள என்ன வரையணும்னு நினைக்கிறேனோ அதை வரையலாம். ஃபர்ஸ்ட் லைன் வரைய போறேன். 50, 30, 30. ஓகேங்களா? ரெக்டாங்கிள் வரையறதுக்கு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு டிரா அ லைன். தட் இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையறேன். 50. ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ஸா வேணும்னா 30. எகைன் நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரால் யூஸ் பண்ணுங்க, ஜூம் ஆகும். எகைன் 50, எகைன் 30. ஆக்சுவலா இதை நான் ஒரு இந்த ரெக்டாங்கிள் வரையறதுக்கு நான் சிம்பிளா ஒரு கமாண்ட், ரெக்டாங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணி வரையலாம். பட் நோ ப்ராப்ளம். நான் ஃபர்ஸ்ட் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் ரெக்டாங்கிள் கமாண்ட் நான் வரையும் போது புரிஞ்சுப்பீங்க. சரியா? இதுல நமக்கு இப்ப என்ன பண்ணணும்? அந்த வி நாட்ச் இருக்கு இல்லைங்களா? இங்க வி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது எவ்வளவு வருது? 15க்கு அப்புறம் வருது. இங்க ஒரு 15க்கு அப்புறம் வருது. ஸோ இந்த மேல இருக்கிற இந்த லைன் தேவையில்லைன்னு வச்சுக்கோ. அதை டெலிட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு டிரா அ வி நாட்ச். இங்க வந்து எவ்வளவு லென்த்? 15. 15 கொடுத்துட்டு என்டர். எஸ்கேப் கொடுக்குறேன். எகெயின் இந்த சைட்ல இருந்து ஒரு 15க்கு ஒரு லைன். எஸ்கேப் கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சென்டர்ல அந்த வி வரணும். அந்த வி நாட்ச் வர்றதுக்கு ஐ எம் கோயிங் டு டிரா 90 டிகிரி ஆங்கிள். இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 வரணும். அப்ப 45 டிகிரிக்கு லைன் வரைஞ்சா போதுமா? ஐ ஹாவ் டு டிரா அ லைன் which is at 45 டிகிரி. கரெக்டா? நான் இப்ப இங்க 18.4792 இருக்கு இல்லையா? அது வந்து லென்த் ஆஃப் த லைன். எனக்கு லென்த் எவ்வளவு இருக்குன்றத அவங்க கொடுக்கல. ஸோ ஐ ஹவ் டு டிரா அ எக்ஸ்டெண்டட் லைன். ஒரு லென்த் அதிகமான லைனா வரையணும். அட் த சேம் டைம் ஐ ஹவ் டு டிரா தட் லைன் அட் an angle of 45 டிகிரி. டேப் தட்டுவேன். 45 டிகிரி அப்படின்றதுக்கு அந்த ஆங்கிளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல 45 கொடுக்குறேன். என்டர். நவ் இட் இஸ் drawn. சிமிலர்லி இந்த சைட்ல இருந்து இங்க இருந்து ஒரு லைன் வரையணும். அதுக்கும் ஆங்கிள் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்கணும்? சிமிலர்லி I have to enter angle for that also. Angle is 45 டிகிரி தான் இதுக்கும். சாரி 45ல என்ன கொடுக்கணும்? 90 டிகிரி பிளஸ் 90 degrees plus 45. அப்ப என்ன வரும்? 135. ஓகேவா? லென்த்ல கொடுக்க கூடாது. லென்த்ல கொடுக்க கூடாது. லென்த் இஸ் 24 இருக்கு இல்லையா? அது எதுவும் மாத்தாதீங்க. இங்க கொடுக்கணும். ஆங்கிளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் 135 கொடுத்தா போதும். இப்போ எனக்கு இது ரெண்டு லைன் கிராஸ் ஆயிடுச்சு இல்லையா? இதை நான் ட்ரிம் பண்ணா போதும். ட்ரிம் கமாண்ட் இருக்கு பாருங்க. இங்க எக்ஸ்டெண்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆக்சுவலா இங்க ஸ்கிரீன்ல பாருங்க. we have the trim command over here. இங்க இருக்கு பாருங்க. இதுதான் trim command. அந்த trim command யூஸ் பண்ணா போதும். சரியா? trim commandக்கு நான் இங்க கிளிக் பண்றேன் பாருங்க. இங்க drop down செலக்ட் பண்ணுங்க. trim command செலக்ட் பண்ணுங்க. after that selecting trim command press enter. ஒரு தடவை press enter பண்ணுங்க. enter key இருக்கு இல்லையா கீபோர்ட்ல? அது ஒரு தடவை தட்டுங்க. next you can select whichever the
extended lines that you don't want. சரிங்களா? எனக்கு இந்த லைன் இங்க தேவையில்ல, இங்கேயும் இந்த லைன் தேவை. அவ்வளவுதான் முடிஞ்சது. டிராயிங் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ எனக்கு trim command யூஸ் பண்ணி I have completed the front view. இது எனக்கு என்ன வியூ? ஆக்சுவலா front view பா. சரியா? இப்போ நான் டெக்ஸ்ட் மல்டி லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். மல்டி லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன் மல்டி லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும் சார்? சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணக்கூடாதா? நிறைய பேர் கேட்பீங்க. மல்டி லைன் டெக்ஸ்ட் எனேபிள்ஸ் அஸ் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் அடுத்த லைனு கொண்டு வரலாம். அதை வந்து எடிட்டிங் ஈஸியாக இருக்கும். சம்வாட் இட் இஸ் பெட்டர் டு யூஸ் மல்டி லைன் டெக்ஸ்ட் தென் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். ஓகேங்களா? மல்டி லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. மல்டி லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட வேண்டியிருக்கும். அந்த பாக்ஸ்ல என்ன டைப் பண்ணணும்? ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு டைப் பண்ணணும். ஃப்ரண்ட் வியூ. ஆக்சுவலா இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டர்ல இருக்கோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர்னு இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் இட் வில் பி ஹேவிங் த டெக்ஸ்ட் சைஸ் 0.2ல இருக்கு. எனக்கு இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணி நான் இங்க 0.2க்கு பதிலா ஒரு 5 கொடுத்தாதான் எனக்கு டெக்ஸ்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் விசிபிளா இருக்கும். இப்போ எனக்கு அதுவே பாத்தீங்கன்னா நாட் விசிபிள் தான். இதான் எனக்கு அந்த டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போவேன். ப்ராப்பர்ட்டிஸ்ல டெக்ஸ்ட் ஹைட்னு இருக்கு பாருங்க. கீழே வந்தீங்கன்னா it will be having text height 0.2 இருக்கு. அதை நான் ஒரு 5 கொடுக்கணும். ஓகே, 5 கொடுத்தாலும் எனக்கு கிளியரா இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். I am going to change it to ஒரு 3 கொடுப்போம். ஓகேவா? இப்போ எனக்கு ஓகே. somewhat it is visible and legible. அந்த டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி விசிபிளா இருக்கு. இதை நான் இப்போ மூவ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃப்ரண்ட் வியூன்ற டெக்ஸ்ட்டை கொண்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட் வியூ வரைகிறோம் இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் ரைட் சைட் வியூ, லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைட் வியூ வரையணும். டாப்ல டாப் வியூ, பாட்டம்ல பாட்டம் வியூ. இது என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்? இதை மூவ் பண்ண போறேன். இது எல்லாமே வரைஞ்சதை நான் அப்படியே M கமாண்ட், மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு மூவ் இட் வேர் எவர் ஐ வாண்ட். ஒரு சென்டரா நான் கொண்டு வந்துடுறேன். எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா, ஸ்பேஸ் வேணும் சுத்தி. லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் சைட் வியூ வரையணும். இப்போ இதோட லெஃப்ட் சைட் வியூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை லெஃப்ட் சைட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இந்த சைட் டைரக்ஷன்ல இருந்து இப்படி பின்னாடி லெஃப்ட் சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஆரோ போடுறேன். இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு ரெக்டாங்கிள் தான் தெரியும். சென்டர்ல இந்த லைன் வந்து தெரியாது, பட் இட் கேன் பி ஷோன். எப்படின்னு பாத்தீங்கன்னா டாட்டர் லைன்ஸா காமிக்கலாம், ஹிடன் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கேஸ்க்கு I'm going to draw the left side view and right side view. Left side view and right side view வரைய போறேன். left side view க்கு நான் என்ன பண்ண போறேன்? rectangle யூஸ் பண்ண போறேன். rectangle க்கு I'm going to use this already drawn rectangle as reference point. அதோட dimension பாருங்க எவ்வளவு இருக்கு? 30 and 30 தான். சரிங்களா? 30 cross 30 க்கு அந்த rectangle வரையணும். இப்போ நான் இதுக்கு dimension கொடுக்கிறதுக்கு dimensions ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கீழே இங்க டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணு. 30 கொடுங்க. லென்த்தும் 30 தான், விட்த்தும் 30 தான். ஓகேவா? லென்த் அண்ட் விட்த் கொடுத்த உடனே இது எங்க வைக்கணும்னு கேட்கும். we can simply position the rectangle box. அடுத்தது இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த V நாட்ச், அதை இங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். because it will be hidden inside. சரிங்களா? இந்த லைன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே கொண்டு வந்தீங்கன்னா ட்ராக் ஆகும். அப்படியே ட்ராக் ஆகும்போது you can parallelly complete the tracking mechanism யூஸ் பண்ணி you can complete that line. One second. $30 days trial வருதாப்பா? 30 days தான் ட்ரையல் வரும். அதுக்குள்ள you can activate the software. I will எனக்கு கால் பண்ணுங்க, நான் அப்புறமா கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்றது. சரியா? கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறமா கூட நீங்க கால் பண்ணுங்க. I will teach you how to activate the software. சரியா? சரி, இப்போ இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஹிடன் லைனா மாத்தணும். பட் அதெல்லாம் கடைசியா மாத்திக்கலாம். எல்லா லைன்ஸ் எதெல்லாம் ஹிடன்ன்றது. ஏன் இது ஹிடனா இருக்கும்னா, நமக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த V நாட்ச் தெரியாது. உள்ள இருக்கிற அந்த ஒரு லைன் கட் ஆகுது இல்லையா, இந்த இடம் எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல லைனா தெரியும் இல்லையா, சைட்ல இருந்து பார்க்கும்போது அது வந்து தெரியாது, இன்விசிபிள் தான். அதை நம்ம டாட்டடா காமிக்கணும். பட் ஸ்டில்
இப்போ எப்படி டாட்டடா காமிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க பை லேயர்னு இருக்கு பாருங்க, லைன் வெயிட்ல லைன் டைப்ல இங்க லைன் டைப்னு இருக்கும் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல லைன் வெயிட் இது ஆக்சுவலா லைன் டைப் இதுதான். லைன் டைப்ல பை லேயர்னு இருக்கு, இங்க கண்டினியூஸ்னு இருக்கு. அதர்ஸ்ல போயிட்டு யூ ஹேவ் டு லோட் த நியூ லைன் டைப். நியூ லைன் டைப் பாத்தீங்கன்னா டேஷ் ஐஎஸ்ஓ டேஷ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஐ கேன் அப்ளை தட் லைன் டைப். ACAD ISO W100 இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணா போதும். எனக்கு இது விசிபிளா இருக்கு. இஃப் இட் இஸ் நாட் விசிபிள்னா ஐ ஹேவ் டு சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டிஸ். ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு லைன் டைப்ல கீழே லைன் டைப் ஸ்கேல்னு இருக்கும். லைன் டைப்ன்றது நம்ம செலக்ட் பண்ணது இருக்கும். லைன் டைப் ஸ்கேல்ல போனீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் வேல்யூ. அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகும், இல்ல குறைச்சிங்கன்னா நிறைய லைன்ஸ் தெரியும். இப்போ நாம 0.5 கொடுக்குறேன். 0.5 கொடுத்தா சம்வாட் ஓகே. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைட்ல வரைஞ்சதே தான் ரைட் சைட்லயும் தேவைப்படும், அதே தான் இருக்கும் பார்க்கும்போது. நான் இதையே காப்பி கிரியேட் பண்ண போறேன். ஆக்சுவலா நமக்கு ஏதாவது ஒரு வியூ வரைஞ்சா போதும், ஏன்னா இட் இஸ் சேம் இன் போத் சைட்ஸ் இல்லையா? ரெண்டு சைட்லயுமே ஒரே மாதிரி தான் தெரியும் பார்க்கும்போது. அதனால லெஃப்ட் சைட் வியூனாலும் சரி ரைட் சைட் வியூனாலும் சரி போத் ஆர் சேம். நான் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஆக்சசிபிலிட்டி வியூவிங்காக நான் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். இதை மூவ் கமாண்ட் எம் கமாண்ட் யூஸ் பண்ணி ஐ கேன் செலக்ட் த பேஸ் பாயிண்ட் அண்ட் மூவ் இட் அக்கார்டிங்லி. இப்போ எனக்கு இங்க ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்கோம் இல்லையா, இதையே காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் கொடுங்க, Ctrl+C அண்ட் Ctrl+V. பேஸ்ட் பண்ணும்போது இங்க ஃப்ரண்ட் வியூன்றதுக்கு நேராவே இங்க சைட் வியூன்னு வைங்க, தட் டு லெஃப்ட் சைட் வியூ. லெஃப்ட் சைட் வியூ ஓகேவா? க்ளோஸ் எடிட்டர் கொடுத்துட்டா போதும். அதே Ctrl+V இங்க ரைட் சைட் வியூ கொடுக்கும். ரைட் சைட் வியூ இது அடுத்த லைன்ல போகுதுன்னா இந்த ஆரோ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா போதும். லெஃப்ட் சைட் வியூ ஓவர், ரைட் சைட் வியூ ஆல்சோ ஓவர். இப்போ நம்ம பண்ண வேண்டியது டாப் பாட்டம் வியூ, இது எல்லாமே கொண்டு வந்துட்டா போதும். இப்போ இந்த டிராயிங் பாருங்க, டாப்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலரா இருக்கும். கரெக்டா 30x50க்கு ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். அதுலயும் இந்த 15க்கு அப்புறம் ஒரு லைன் வரையணும், அகைன் 15க்கு அப்புறம் இன்னொரு லைன் வரையணும். டாப்ல இருந்து வரைகிறப்ப இந்த ரெக்டாங்கிள் அப்படியே இங்க நான் வரைகிறேன். இங்க கிளிக் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதோடைய ஏரியா பக்கத்துல இருக்கிற டைமென்ஷன் யூஸ் பண்ணுங்க. லென்த் எவ்வளோ பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 50. 15ன்றது லென்த். ஹைட் பாத்தீங்கன்னா சாரி விட்த் பாத்தீங்கன்னா 30. கரெக்டா வந்துருச்சா? ரெக்டாங்கிள் கீழே மேலே பார்க்கும், மேலே இங்க பொசிஷன் பண்ணா போதும். ரெக்டாங்கிள்லாம் இப்படி தெரியும் மேல இருந்து பார்க்கும்போது. ஆல்சோ யூ வில் பி ஹேவிங் திஸ் லைன். இந்த லைனை நான் ட்ராக் பண்ணாலே போதும். ஆர்த்தோ மோட ஆன் பண்ணிக்கோங்க, அப்பதான் நியரஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். நியரஸ்ட் எதுக்குன்னா ஸ்னாப்பிங்ல ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல இங்க ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஷோயிங் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். அதுல நியரஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் இஸ் த ஒன் விச் எனேபிள்ஸ் அஸ் டு select the nearest point. இங்க எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனா வரணும். ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன டிராபேக் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது அது. அதனால நான் again I am repeating the point மட்டும். நியரஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, அதால கொஞ்சம் இஷ்யூஸ் வருது. இட் இஸ் நாட் ஓகே. நான் அதனால என்ன பண்ண போறேன், இங்க இதை ட்ராக் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். எண்ட் பாயிண்ட் வேணா ஆஃப் பண்ணிடுங்க, that will be easy. எண்ட் பாயிண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது அந்த இந்த பாயிண்ட் தான். அப்பயும் ஆகல, நான் இங்க வெளியில வரைக்கும் வரைகிறேன். பிகாஸ் இட் will be easy for me to trim. ஏன்னா எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் அதனால ட்ரிம் பண்ணிக்கலான் இருக்கேன். இங்க இருந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வெளியே வரைக்கும் வரைஞ்சிட்டு மொத்தமா நான் ட்ரிம் பண்ணிடுறேன் கடைசியில். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் இந்த லைன் இருக்கு இல்லையா, அடுத்த லைன் சென்டர்லயும் ஒரு லைன் தெரியும், V நாட்ச் இருக்கு இல்லையா, கரெக்டா சென்டர்ல வரையணும்.
இப்போ நான் ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம் பார்த்தீங்கன்னா ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஒன் டைம் பிரஸ் என்டர், செலக்ட் எவ்ரிதிங். இப்போ வந்து கிரீன் பாக்ஸ் கொடுக்குறேன். லெஃப்ட்ல இருந்து ரைட் செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ளூ பாக்ஸ், ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா கிரீன் பாக்ஸ். ஓகேவா? நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணி டெலிட் ஆயிடுச்சு, ட்ரிம் ஆயிடுச்சு. நவ் இட் இஸ் ஓகே. டாப்ல இருந்து பார்த்தா இப்படிதான் இருக்கும். இதுக்கு டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ பதிலா டாப் வியூ கொடுத்தா போதும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிறேன் லைட்டா. சாரி, மூவ் ஆகுறது ட்ராக்கிங் ஸ்னாப்பிங் வந்து இஷ்யூ ஆகுது. நவ இட் இஸ் ஓகே. இப்போ டாப் வியூ வச்சாச்சு. பாட்டம் வியூவும் பாத்தீங்கன்னா இதே தான் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு பேஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி காப்பி பண்ணணும் அப்படின்னா காப்பின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. Ctrl+C Ctrl+V கொடுக்காதீங்க, காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. பேஸ் பாயிண்ட் கேட்கும். இப்போ இந்த பேஸ் பாயிண்ட்டை பேஸா வச்சு இங்க அப்படியே நான் பொசிஷன் பண்ணும் கீழே. எனக்கு டாப் வியூவே தான் இது, பட் பாட்டம் வியூக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் டாப் வியூக்கும் பாட்டம் வியூக்கும்? பாட்டம்ல பார்க்கும்போது எனக்கு இந்த வி நாட்ச் இருக்கு இல்லையா, அது கீழே இருந்து பார்க்கும்போது தெரியக்கூடாது. அப்ப இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த 3 லைனையும் கிரீன் பாக்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ப்ளூ பாக்ஸ் கிரீன் பாக்ஸ் அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ப்ளூ பாக்ஸ் இஸ் நத்திங் பட் செலக்டிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட். இப்படி ஒரு பாக்ஸ் போடும்போது இட் இஸ் ப்ளூ பாக்ஸ். அதுக்குள்ள என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே செலக்ட் ஆகும். பட் அதே வந்து இங்க செலக்ட் பண்ற பாருங்க, அந்த வி ஃபுல்லா செலக்ட் ஆகுது. தெரியுதா? 2 லைன் இருக்கு, 2 லைனும் செலக்ட் ஆகுது. பட் கிரீன் பாக்ஸ் அப்படின்றது என்னன்னா டாப் ரைட்ல இருந்து பாட்டம் லெஃப்ட் வரைக்கும் ஒரு பாக்ஸ் போடும்போது அதுல எதெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த கிரீன் பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கோ, சின்னதா ஒரு லைனுடைய கொஞ்சம் பார்ட் அதுல கவர் ஆனாலும் சரி, இட் வில் பி கம்ப்ளீட்லி செலக்டட். இதுல பாருங்க ஃபுல்லாவே செலக்ட் ஆயிடுச்சு. தெரியுதா? இங்கேயும் அதே மாதிரிதான். இங்க ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்க 1 2 3 4 லைன் செலக்ட் ஆயிருக்கு, 3 லைன் செலக்ட் ஆகுது. தெரியுதா? இதே வந்து ப்ளூ பாக்ஸ்ல நம்ம அதே பாக்ஸ் போட்டோம்னா ஒரு லைன் தான் செலக்ட் ஆகும். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ளூ பாக்ஸ் அண்ட் கிரீன் பாக்ஸ் செலக்ஷன். இப்போ நான் கிரீன் பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த 3 லைனை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு என்ன கொடுக்கணும்? ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா யூ ஹேவ் டு செலக்ட் த லைன் டைப். லைன் டைப் பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்? ஹிடன் லைன் டைப் கொடுக்கணும். டேஷ் கொடுத்தீங்கன்னா ஏகேட் டேஷ் கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த 4 வியூஸும் இருக்கிறது நமக்கு அவுட்புட். இப்போ எனக்கு இவ்வளவுதான் எக்ஸசைஸ் ஓவர். இப்போ எனக்கு டைமென்ஷனிங் பண்ணா போதும். அனோடேஷன் வழக்கம் போல டைமென்ஷனிங்க்கு டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இது ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரே ஆப்ஜெக்டா இருக்கு இல்லையா ரெக்டாங்கிள்லாம், தெரியுதா? இந்த ரெக்டாங்கிள்லாம் சிங்கிள் ஆப்ஜெக்ட், சிங்கிள் ரெக்டாங்கிளா இருக்கு. அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோடுன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் எக்ஸ்ப்ளோடு கொடுக்கணும் அப்படின்னா இட் பிரேக்ஸ் த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு சப் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? ஆப்ஜெக்ட்ஸா பிரேக் பண்ணிடும். இப்போ நமக்கு இதை லைன் செலக்ட் பண்ணலாம், சிங்கிளா செலக்ட் ஆகுது. ஓகே, now you can use the annotation tool. டைமென்ஷனிங் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணலாம், இல்லை இங்க இருக்கிற லீனியர்ன்றதை கூட செலக்ட் பண்ணலாம். whichever you want you can use. இப்போ நான் டைமென்ஷன் செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணி டைமென்ஷனிங் கொடுக்க போறேன். லெஃப்ட்ல இங்க பொசிஷன் பண்றேன். நல்லா கவனிங்க, இதுல உங்களுக்கு டைமென்ஷன் விசிபிளா இல்ல. 30.0000ன்றது ரொம்ப சின்னதா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எல்லா ஆப்ஜெக்ட்டும் முடிச்சிட்டீங்கன்னா you can select everything and use move command. மூவ் கமாண்ட் பேஸா சென்டர் பாயிண்ட் ஏதாவது பேஸா வச்சு இதை மூவ் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இங்க மூவ் பண்றேன். தெரியுதா? சம்வாட் எனக்கு ஸ்கிரீன்ல 0,0க்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டு எனக்கு இதான் வரைஞ்சு முடிக்க வேண்டிய அவுட்புட். பாருங்க, அவுட்புட் இதுதான். எனக்கு இப்படிதான் வரணும். ஆக்சுவலா இதுல 3 வியூ வரைஞ்சிருக்காங்க, 3 போதும். ஏன் 3 வியூ போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ அண்ட் ரைட் சைட் வியூ இருக்கு இல்லையா, இந்த 3 வியூ போதும். இப்ப இது என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். டாப் வியூ வந்து கீழே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிளுக்கு அதான் வித்தியாசம். தேர்ட் ஆங்கிள் மீன்ஸ் அந்தந்த வியூஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்தந்த சைட்ல இருக்கும். ஃப்ரண்ட் வியூக்கு ரைட் சைட்ல ரைட் சைட் வியூ இருக்கு தேர்ட் ஆங்கிள்.
இந்த வியூ பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். சரிங்களா? நமக்கு தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நான் வரைஞ்சிருக்கேன். இது சைடு மாத்தி வரைஞ்சோம்னா இட் இஸ் தேர்ட் ஆங்கிள், சாரி ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இந்த கேஸ்ல லெஃப்ட் சைட் வியூ லெஃப்ட் சைட்ல இருக்கு, ரைட் சைட் வியூ ரைட் சைட். டாப் வியூ இஸ் அட் த டாப் ஆஃப் த ஃப்ரண்ட் வியூ, டாப்ல இருக்கு. ஸோ இட் இஸ் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் நிறைய பேர் அவுட்புட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஆங்கிள் இஸ் சம்வாட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? தேர்ட் ஆங்கிள் இஸ் பெட்டர். நமக்கு அந்தந்த வியூஸ் அங்கங்க வைக்கிறது ஈஸியா இருக்கும். சரி, இப்ப இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, ரெண்டாவதா இருக்கிற ரெக்டாங்கிள், இதை நான் இந்த கார்னரை மட்டும் மூவ் பண்றேன். இல்ல இதை டெலீட் பண்ணிட்டு இல்ல சின்னதா ஒரு வேற ரெக்டாங்கிள் போட்டுரும். ஏன்னா நமக்கு அவுட்புட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவு பெரிய ரெக்டாங்கிள் தேவையில்லை. அதனால ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துறேன். பழைய ரெக்டாங்கிளை நான் இப்ப என்ன பண்ண போறேன், டெலீட் பண்ண. ஓகே, லிமிட்டை மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாம், இல்ல அப்படியே கூட விடுங்க, ஒன்றும் பிரச்சனை. நீங்க கரெக்டா ஜூம் பண்ணா இப்ப இந்த ஏரியா தான் ஜூம் ஆகும். லிமிட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலனாலும் நம்ம வரைஞ்சிருக்கிற ஏரியா மட்டும் ஜூம் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த டிராயிங். இதுல பாருங்க, டாப் வியூ, பாட்டம் வியூ, லெஃப்ட் சைட் வியூ, ரைட் சைட் வியூ இருக்கு. இதுல டைமென்ஷனிங் பண்ணிருக்கிறது எனக்கு விசிபிளா இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் போகணும். சரிங்களா? டி என்டர் கொடுங்க. டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல மாடிஃபை போகும். சரியா? மாடிஃபை. in that you can select the symbols and arrows-ல போயிட்டு arrow size மாத்தலாம். arrow எனக்கு கிளியரா இல்ல இல்லையா, so I am going to use 4 னு ரஃபா கொடுக்குறேன். டெக்ஸ்டும் அதே மாதிரி 0.18 இருக்கு, 4 கொடுக்குறேன். பிரைமரி யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா precision பாத்தீங்கன்னா 0வே இருக்கலாம், நமக்கு டைரக்டா எல்லாமே டெசிமலே இல்லாம தான் இருக்கு. so we can use 0 as precision. எல்லாமே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். இது ஓகேவான்னு பாருங்க. if it is not okay, you can change the dimension style manager போயிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணலாம். மாடிஃபைல போயிட்டு you can change it to whichever you want. symbols and arrows-ல வேணா கொஞ்சம் பெருசா இருக்கணும் arrow மட்டும் அப்படின்னா 5 கொடுக்கலாம். similarly text 4 வேண்டாம், எனக்கு 5 வேணும் அப்படின்னா 5 கொடுக்கலாம். பிரைமரி யூனிட்ஸ்ல டெசிமல் எனக்கு ஒரு 0 அதிகமா காமிக்கணும் அப்படின்னா 0.0 கொடுக்கலாம். க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா போதும், 30.0 arrow வந்துருச்சு. தெரியுதா? நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் ஹேவ் எனி டெசிமல் பிளேசஸ். டைரக்ட்லி we can use, அப்படியே நம்ம 0 இல்லாம டெசிமலுக்கு அப்புறம் 0 இல்லாம மாத்திடலாம். பிரைமரி யூனிட்ஸ்ல போயிட்டு ஆஃப்டர் 0 நோ டெசிமல் பிளேசஸ், ஓகே, க்ளோஸ். இப்போ இது சேஞ்ச் ஆயிடும். ஒன் செகண்ட், மாடிஃபை மறுபடியும் போவோம். precision sometimes இந்த இஷ்யூ வருது. சரி, இப்போ அனோடேஷன்ல போயிட்டு மற்ற டைமென்ஷன் கொடுங்க. இப்போ இந்த 30 இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் டெலீட் கொடுக்குறேன். திரும்ப அதை மட்டும் டைமென்ஷனிங் பண்றேன். இப்போ கரெக்டா வருது பாருங்க 13. இப்போ இதே ப்ராசஸ்ல எல்லாத்தையுமே டைமென்ஷனிங் கொடுத்து வைங்க. இங்க இந்த ஃப்ரண்ட் வியூன்றது நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதை கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சிமிலர்லி ரைட் சைட் வியூ கீழே நவுத்திக்கோங்க. இங்க எனக்கு இந்த டாப் வியூ இருக்கு இல்லையா, in that we can represent the, இந்த ரெண்டு பாயிண்ட செலக்ட் பண்ணுங்க. அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 வருது. பட் அது கேட்கல, கொடுக்கவும் இல்ல क्वेश्चनல, we need not represent them. அப்ப அதை கொடுக்க தேவையில்ல. என்ன கொடுக்கணும், அந்த 15 யூனிட் மட்டும் மெஷர் பண்றது காமிச்சா போதும். இல்ல இதோடைய இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ். சிமிலர்லி இந்த 30 again இந்த 15. இப்ப இந்த டாப் வியூன்றதையும் நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 15 வச்சிடுறேன். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் காமிக்கும். இப்படி காமிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதுல என்ன அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15லாம் உள்ள வரும். இங்க பாருங்க, உள்ள எப்படி கொண்டு வரலாம், சேஞ்ச் ஆகுது தெரியுதா?
இந்த 15 பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்க, ரெட் பாயிண்ட் உள்ள மூவ் பண்ணீங்கன்னா இட் will be displayed inside. ஓகே, அப்புறம் இங்க ஸ்பேஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த வி நாட்ச் இங்க ஜாயின் அதுல இந்த ரெண்டு லைன், அதுக்கு பேஸ் லைன் டைமென்ஷனிங் லைன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த டைமென்ஷனிங் லைன். இந்த டைமென்ஷன் லைன் வித் ஆரோ இருக்கிறது பாத்தீங்கன்னா டச் ஆகாது டயக்ராம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது it will be there will be gap between this dimension line and the diagram. சரிங்களா? அப்புறம் இந்த 90 ஆக்சுவலா இப்ப எனக்கு தெரிஞ்சு we can change the value of the dimension style manager. ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு டெக்ஸ்ட் எல்லாம். dimension style manager போயிட்டு ஒரு modifyல போயிட்டு you can change it to text பாத்தீங்கன்னா 5 ன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு 3 கொடுங்க போதும். ரொம்ப லார்ஜரா இருக்கிறது நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்ப ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க. மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி I am going to move it in such a way that it is not disturbing. அப்படியே மூவ் பண்ணிடுறேன். somewhat ஓகே. இப்போ எனக்கு ஓகேவா? பாட்டம் வியூக்கும் நம்ம அதே மாதிரி வேணா டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஏதாவது 2 டைமென்ஷன் கொடுத்தா போதும். 30 and 50 போதும். ஆக்சுவலா எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகல இல்லையா, டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்ல பண்ணது. ஓவர் ரைட் கொடுத்து பார்ப்போம். எல்லாத்துக்குமே மாறல. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் போயிட்டு மாடிஃபை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் மாறுதான்னு பார்ப்போம். 3.5 கொடுக்குறேன். ஓகே, இப்ப இன்னமும் சேஞ்ச் ஆகல இல்லையா, somewhat some issues there, no problem. சரி, இப்ப இது உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சுதா எப்படின்றது? இதுக்கு இதோட டைமென்ஷன் வேணா லென்த் கொடுக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் லென்த் பாத்தீங்கன்னா 10 ன்னு இருக்கு, அதையும் இங்க ரெப்ரசன்ட் பண்ணும். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் drawn. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. சேவ் பண்ணும்போது பிளாட் கொடுக்கணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்க, இல்ல சேவ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப்ல கூட சேவ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் எத்தனாவது எக்ஸசைஸ்? எக்ஸசைஸ் 4A ன்னு வச்சுக்கிறேன். அத 4A சரிங்களா? எக்ஸசைஸ் 4A. சரி, இப்போ 4B நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வரையலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் கேளுங்கப்பா, சரியா? இன்னொன்னு, இந்த செஷனுக்கு உங்களால ஃபாலோ பண்ண முடியலனாலும் ரெக்கார்டிங் இருக்கும். யூ கேன் ஃபாலோ இட் யூசிங் த ரெக்கார்டிங்ஸ், சரியா? கொஞ்சம் பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடா போறேன். ரொம்ப ஸ்லோ தான் என்ன கேட்டா இது நான் இப்ப எடுக்கிறது. பட் இட் இஸ் எனஃப் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் ஓரளவுக்கு ஸ்பீட் இல்லாம ஓரளவுக்கு ஸ்லோவாக போறதுக்கு காரணம். சரி, இப்ப இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்று வரையலாம். இதுல செகண்ட் டிராயிங், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இல்ல, செகண்ட் டிராயிங் இருக்கு. தட் இஸ் சிம்பிள் ஸ்டூல். சிம்பிள் ஸ்டூலும் மிக்ஸி பேஸும் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஸ்டூல் பாத்தீங்கன்னா அதே தான். இதுவும் ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்கன்னா இங்க ஆரோ எங்க கொடுத்துருக்காங்க? ஆரோ இங்க இருக்கு, தெரியுதா? ஹியர் இஸ் த ஆரோ which represents the இதான் அந்த ஆரோ. this represents the front view. அப்ப front viewன்றது இங்க எப்படி தெரியும் அப்படின்றது தான். எல்லா வியூல இருந்து பார்க்கும்போது சேம் தான். ஸ்டூல் பொறுத்த வரைக்கும் somewhat சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, நான் இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்கிரீன்ல தெரியுது, அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். சென்டரா மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, now I'm going to draw the second exercise, second component of the exercise. grid off பண்ணிடுறேன். now again ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். இதோட டைமென்ஷன் பாருங்க என்ன இருக்கு, 40-50 தான். அரௌண்ட் ஒரு 200 கொடுத்தாலே போதும், இல்ல 500 கொடுக்குறேன். எனக்கு அது ஈஸியா இருக்கும். 0,0 500, 500. ஏன் நான் 500, 500 கொடுக்குறேன்னா, எனக்கு ஒரு லார்ஜர் ஒர்க் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் நான்
வரைஞ்சிட்டு அதை மூவ் பண்ணிக்கலாம் என்னோட ஏரியாக்குள்ள. சரிங்களா? இதுல ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்கன்னா இட் வில் பி சம்வாட் ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். ஒரு பா மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் தெரியும் ஃப்ரண்ட் வியூ. அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டாப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லென்த் இஸ் 50. ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்றேன். ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிட்டு 50க்கு ஒரு லைன் வரைகிறேன். அங்கிருந்து கீழே எவ்வளவுக்கு வரையணும் லென்த்? டோட்டலா 60. தென் ஒரு 10க்கு ஒரு லைன், 10 again 40 this side. 10 போச்சுன்னா பேலன்ஸ் 30 இருக்கும். கரெக்டா? 30 then again 40 இந்த சைடு 10. அப்படியே க்ளோஸ் பண்ணா போதும். ஆர்த்தோவில் எண்ட் பாயிண்ட் நான் ஆஃப் பண்ணியிருந்தேன் ஓ ஸ்னாப்ல, அதை நான் எனேபிள் பண்றேன். அப்பதான் எனக்கு அது கரெக்டா ஜாயினிங் வித் தட் எண்ட் பாயிண்ட். அவ்வளவுதான். இப்போ எனக்கு இந்த காம்போனன்ட்டோடைய ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இஸ் அந்தந்த வியூஸை அங்கங்க வைக்கணும். டாப் வியூ அட் த டாப், பாட்டம் வியூ அட் த பாட்டம். இப்போ நம்ம இதுக்கு வேணா ரிவர்ஸா வரையும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரைய போறோம். சரிங்களா? இதே வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரெக்டாங்கிளா இருக்கும். கரெக்டா? சைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இதே வியூஸ் தான் சைட்ல இருந்து பார்க்கும்போது இருக்கும். லெஃப்ட் சைட் வியூ, ரைட் சைட் வியூ ஆல் ஆர் சேம். கரெக்டா? டாப் பாட்டம் மட்டும் மாறும். இப்ப டாப்ல இருந்து பார்த்தா இது எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றேன். ஃப்ரம் த டாப் ஹவ் இட் வில் லுக். ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் தான் தெரியும். கரெக்டா? இந்த ஸ்டூல மேல இருந்து பார்த்தா இட் வில் பி சிம்பிளி லைக் a rectangle box. ஓகேவா? 50x50க்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சா போதும். டைமென்ஷன் செலக்ட் பண்றேன். 50 50 ஒரு ரெக்டாங்கிள் போட்டா முடிஞ்சது. அதாவது ஸ்கொயர் இன் திஸ் கேஸ் 50 50. நவ சைட் வியூல பார்த்தா இதே தான் எனக்கு தெரியும். காப்பி பண்ணி செலக்ட் பண்ணிட்டு I'm going to create a copy. சைடுல வைக்கிறேன். பெருசா வித்தியாசம் கிடையாது இல்லையா? சைடுல இருந்து பார்த்தா அதே தான் தெரியும். ஏன்னா all the side legs are all same dimension. அதனால எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு லெக் மட்டும் மாறி இருக்கு அப்படின்னா இட் will be different in another view. ஓகேவா? இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த வியூல எந்த டிஃபரன்ஸும் இல்லை, எந்த டைமென்ஷனும் சேஞ்ச் ஆகும். லெஃப்ட் சைட் வியூவும் சரி, ரைட் சைட் வியூவும் சரி சேமா தான் இருக்கும். இப்போ பாட்டம் வியூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கணும் பாட்டம்ல. அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்றேன். ஏன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஓவர் இல்லையா? கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் தேவைப்படுது பாட்டம் வியூ வரையறதுக்கு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா இதே ரெக்டாங்கிள காப்பி பண்ணிக்கலாமா? இட் will be easy for us. காப்பி பண்ணிட்டு கீழே அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே இங்க மூவ் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சது. இப்போ எனக்கு பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது இந்த 4 லெக்ஸ் இருக்கு இல்லையா? இட் will be seen like a rectangle. கரெக்டா? 4 லெக்ஸ் வரையணும். ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 4மே என்ன டைமென்ஷன்ல இருக்கு? ஒரு லெக்குக்கும் பாத்தீங்கன்னா 10x10ல ஏரியா இருக்கும். கரெக்டா? ஸோ ஐ ஹவ் டு டிரா டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10க்கு ஒரு ரெக்டாங்கிள் வேணும். ஃபர்ஸ்ட் இங்க இந்த கார்னர்ல அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த கார்னர்ல இருந்து அதே டைமென்ஷன்ல 10 10 இந்த சைடு வைக்கணும். ரிப்பீட்டிங் த ரெக்டாங்கிள். அகைன் டைமென்ஷன் 10 10 இந்த கார்னர். அகைன் ரெக்டாங்கிள் இந்த கார்னர்ல டைமென்ஷன் செலக்ட் பண்றேன். 10 10 வெளியிலயா உள்ளயா? உள்ளதான் இல்லையா? சோ நவ இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? இதோட முடியுதா? இல்ல. ஆக்சுவலா இங்க வந்து லைன்ஸ் ஆக்சுவலா தெரியணும். பட் ஸ்டில் இதோட வியூ பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. பாட்டம் வியூல பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க. பாட்டம் வியூல இட் will be visible. எது? இந்த லைன் வந்து விசிபிளா இருக்கும். இந்த லைன்
இந்த 4 சைடுமே லைன் தெரியும் கரெக்டா? இப்படிதான் தெரியும் பாட்டம்ல. இதே டாப்ல பாத்தீங்கன்னா இந்த 4 கார்னர் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4மே என்னவா தெரியணும்? டாட்டட் லைன்ஸா தெரியும். டைமென்ஷன்ஸ் 10 10. ஹலோ கொஞ்சம் பார்த்து மியூட் ஆகுது, அன்மியூட் ஆகுது, பார்த்துக்கோங்க. சரியா? சரி, நான் கண்டினியூ பண்றேன். அதே டைமென்ஷன் மெத்தட்ல டாப்லயும் பாட்டம்லயும் பாத்தீங்கன்னா சிமிலர்லி யூ ஹேவ் டு டாப் வியூலயும் அதே மாதிரி வரையணும். 1 செகண்ட். ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்றேன், கார்னர் செலக்ட் பண்றேன், டைமென்ஷன்ஸ் 10 10 உள்ள வரணும், கிளிக் பண்ணிடுறேன். Again I am repeating bottom corner dimension 10 10 the tile side. Again repeating dimensions 10 10 இங்க. சோ இந்த வியூல மட்டும் இந்த 4 ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இது 4த்தையும் கிரீன் பாக்ஸ் மெத்தட்ல செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு 4த்துக்குமே என்ன கொடுக்கணும்? ஹிடனா காமிக்கணும். ஏன்னா இது டாப் வியூல இருந்து பார்க்கும்போது தெரியாது. கரெக்டா? டாப் வியூல இருந்து பார்த்தா இந்த லெக் எதுவுமே தெரியாது, பாட்டம்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். கரெக்டா? சோ ஐ ஹேவ் டு அப்ளை லைன் டைப். பாத்தீங்கன்னா அதர்ல போயிட்டு யூ ஹேவ் டு லோட் த டேஷ் ஐஎஸ்ஓ டேஷ் லைன் டைப். ஓகே ஓகே. 4த்துக்கும் பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கிரீன் பாக்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் லைன் டைப்ல போயிட்டு ACAD ISO ஸ்கேல் பாத்தீங்கன்னா 0.25 கொடுத்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சம்வாட் ஓகேவா? இல்ல இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் லைன் டைப் வந்து 0.15. now it is somewhat okay. இன்னும் குறைக்கலாம், 0.01 0.25 அந்த மாதிரி கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் 0.01 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். ஆக்சுவலா இது நல்லா இல்ல, we have to go for increasing the incrementally கொடுங்க. சரியா? ரொம்ப சின்னதா இருக்கு கேப். சோ ஒரு 2 அந்த மாதிரி கொடுத்து பாருங்க. அப்படி வரலையா? இட்ஸ் பெட்டர் டு கீப் இட் அட் 0.15 போகும். ஓரளவுக்கு தெரிஞ்சது அது. 0.15 is okay. இந்த டைமென்ஷன் கொடுத்தோம். இல்லைன்னா 0.25 is better. இப்போ நமக்கு டாப் வியூ முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டயக்ராம்ல கம்ப்ளீட் பண்ண மாதிரி இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைட் வியூ, ரைட் சைட் வியூ, டாப் வியூ எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் மல்டி லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி you have to insert everywhere. ஃபர்ஸ்ட் இங்க டாப் வியூக்கு கொடுக்குறேன். டாப் வியூ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா, அது செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கூட டெக்ஸ்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஹைட் இருக்கும் பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல. சம்வாட் ஒரு 1 கொடுத்துருவாரு. 1 பத்தாது, 5 கொடுக்கும். ஓகே, 5 கிளியரா இருக்குன்னா ஓகேவா அப்படின்னு பாத்துக்கோங்க. 5 இஸ் சம்வாட் ஓகே. சோ இதை மூவ் பண்ணி நமக்கு வேணும்ன்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். 1 மட்டும் கிரியேட் பண்ணுங்க. இத கண்ட்ரோல் C இல்ல காப்பிங் இருக்கு இல்லையா கமாண்ட், காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. பேஸ் பாயிண்ட் கேட்கும், சும்மா அந்த டீல எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு கூட அப்படியே மூவ் பண்ணி எங்க வேணுமோ டாப் வியூ அப்படியே கீழே பாட்டம் வியூ. ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிருங்க. ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிட்டா it will be easy for us to 1 second. ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்க ஆர்த்தோ மோட் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிடுறேன். it will be easy for us to move. இப்போ இங்க ரெண்டு சைட்லயும் சைட் வியூஸ் இருந்து
கீழே அப்படியே வந்தீங்கன்னா பாட்டம் வியூக்கும் அதே மாதிரி பொசிஷன் பண்ணி இப்போ ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரைட்டா எனக்கு வேணும் இல்லையா, அவ்வளவுதான். இப்போ எனக்கு டாப் வியூன்னு எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா, நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன், அந்தந்த வியூ அங்கங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. இது என்ன சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ. ஆக்சுவலா இவ்வளவு சைட் வியூஸ் தேவைப்படாது, ஒரு வியூவை டெலிட் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நான் டாப் வியூ கீழே வருதுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, ஆக்சுவலா இதுல எனக்கு டாப் வியூ கீழே வரைஞ்சிரும். லெஃப்ட் சைட் வியூன்றது ரைட் சைடுல. இதை நான் ரைட் சைட் வியூ கொடுக்குறேன். ஏன்னு சொல்றேன், இது என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ரைட் சைட் வியூ. இங்க லெஃப்ட் சைடுல இருக்க வேண்டியது இங்க நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு டாப் வியூ மட்டும் வச்சுக்கிறேன், இது பாட்டம் வியூ டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பாட்டம் வியூ, அது தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. இட் டசன்ட் ஹோல்ட் மெனி இன்ஃபர்மேஷன். அதனால மேல இருக்கிறது மட்டும் மூவ் பண்ணி பாட்டம்க்கு கொண்டு வந்துடுறேன். டாப் வியூ கீழே கொண்டு வந்ததுனால இட் இஸ் சம்வாட் பெட்டர். என்ன வியூ இது, என்ன ப்ரொஜெக்ஷன் இது, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். சரிங்களா? ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வியூக்கு இதை மூவ் பண்ணிக்கலாம். நவ் இட் இஸ் கம்ப்ளீட்டட். நமக்கு டிராயிங் பார்த்தீங்கன்னா இதான் அவுட்புட்டா கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைட் வியூ வரைஞ்சிருக்காங்க, நம்ம ரைட் சைட் வியூ வரைஞ்சிருக்கோம். இப்படியும் வரையலாம், இல்ல இது அப்படியே ரைட் சைடுல இருக்கிறத லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணிட்டு கூட, லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணிட்டு ரைட் சைடுக்கு பதிலா லெஃப்ட் சைடு போடுங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வியூஸ் ஆர் போத் ஆர் சேம். ஓகேவா? லெஃப்ட் சைடு வியூ ஆர் ரைட் சைடு வியூ போத் ஆர் சேம். புரியுதுங்களா? ரெண்டு வியூஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நவ் after completion you can just directly do other pending work. என்னென்ன இருக்கு, இன்னும் annotation பண்ணணும். கரெக்டா டைமென்ஷனிங் பண்ணா முடிஞ்சது. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க. ஏன் செலக்ட் பண்ணணும், மூவ் பண்ணி நம்ம டிராயிங் குள்ள கொண்டு வரதுக்கு. ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிடுறேன். somewhat சின்னதா இது பண்ணி வச்சு இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்ச போதும். நமக்கு ஒர்க்கிங் ஏரியா இதுதான். இந்த பெரிய ரெக்டாங்கிள் டெலீட் பண்ணிடுவோம் முடிஞ்சதுன்னா. சரியா? இதான் நம்ம ஒர்க்கிங் ஏரியா முடிஞ்சது, அவ்வளவுதான். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் லெஃப்ட் சைட் வியூ. இது ஆக்சுவலா என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது என்னன்றதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கு தேர்ட் ஆங்கிளுக்கு இதான டிஃபரன்ஸ். சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வரும், அதுதான் தேர்ட் ஆங்கிள். சரிங்களா? இந்த டயக்ராம் வரையணும். அதாவது ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நீங்க டைட்டில் பிளாக் வரைஞ்சோம் இல்லையா போன எக்ஸசைஸ் நம்பர் 2, அதுல வரைஞ்ச டைட்டில் பிளாக்கை நீங்க ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் யூஸ் பண்ணணும். எப்படின்றத நான் சொல்றேன், அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல அந்த ப்ரொஜெக்ஷன் சிம்பிளை இங்க வரையலாம், பட் இப்போதைக்கு தேவையில்ல. நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட உங்களுக்கு, இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல, இல்ல எப்பயாவது டைம் கிடைக்கும் போது கூட ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு ஆட் டைட்டில் பிளாக் டு ஆல் எக்ஸசைஸ். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸசைஸ்ல கூட இப்பயே டைட்டில் பிளாக் போடணும்னாலும் ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு நேம் எல்லாத்தையும் இதுலயே ஆட் பண்ணுறேன். இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த லைனை ஆஃப்செட் பண்ண போறேன். ஆஃப்செட் டு ஒரு 10க்கு கொடுக்குறேன், இல்ல 5 கொடுக்குறேன். 5 பத்தாது, 10 கொடுக்கும். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10. இதையும் இன்னும் ஒரு 10. இப்போ நேம், ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துடலாம். இதுல அடுத்ததுல டைட்டில் பிளாக், டைட்டில் எக்ஸசைஸ், டைட்டில் ஆஃப் தி எக்ஸசைஸ் கொடுத்துக்கலாம். அதே சமயத்துல இந்த மிட் பாயிண்ட்லாம் ஆன்ல இல்ல, மிட் பாயிண்ட் தேவைப்படாது.
ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணி I'm going to draw this. இப்போ trim யூஸ் பண்ணி I'm going to delete this excess line. இப்போ எனக்கு முடிஞ்சது. இதுல டைட் பிளாக் இந்த மாதிரி போட்டா கூட போதும். டைட் பிளாக் வந்து நீங்க அந்த மாதிரி தான் வரையணும்னு கிடையாது. லாஸ்ட் எக்ஸசைஸ் மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்கணும்னு கிடையாது. போர்ட்ரேட்ல கூட கொண்டு வரலாம். சரியா? இதுக்குள்ள இப்ப நம்ம என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வரணும்ப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரணும். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா அந்தந்த வியூஸ் அந்தந்த இடத்துல இருக்கும். டாப் வியூனா டாப்ல இருக்கும், பாட்டம் வியூனா பாட்டம்ல இருக்கும். இந்த கேஸ்ல இது வந்து டாப் வியூ வந்து பாட்டம்ல இருக்கிறதுனால இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதுல நம்ம சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. அதாவது ட்ரெபிசாய்டல் இதுதான் வரையணும். இது எப்படின்னா இந்த மாதிரி வரையணும். ஒரு லைன் வரையறேன். Then I'm going to draw a circle inside that line. சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டு வெளில கூட வரையறேன். அதே சர்க்கிள்ல இன்னொரு சர்க்கிள் சென்டர்லயே வச்சு இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இருக்கணும். இந்த ரெண்டு சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கணும். I can directly move it inside the nearest option யூஸ் பண்ணிக்கணும். இங்க உள்ள மூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு சர்க்கிள் உள்ள வச்சாச்சு. Similarly, I can draw the trapezoidal part. Trapezoidal part இங்க சின்னது ஃபர்ஸ்ட் வரணும். நல்லா கவனிங்க. சின்னது ஃபர்ஸ்ட். அடுத்த லைன் again ரிப்பீட் பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து இது கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது trapezoidal part. அவ்வளவுதான். இப்போ நமக்கு சர்க்கிள்க்கும் ஒரு லைனிங் வரையும். இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா ஒன்றும் கிடையாதுப்பா. டாப் வியூ ஷுட் பி அட் த பாட்டம். டாப் வியூ கீழே இருக்குன்னா இங்கே டயக்ராம்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணா போதும். இங்கே டைட்டில் நீங்க என்னன்னு கொடுக்கணும். இந்த எக்ஸசைஸ் என்ன டைட்டில்? Drawing front view, top view and side view of an object from given pictorial view. நான் சிம்பிளா select option யூஸ் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்றீங்க. டெக்ஸ்ட் ஒன்னு யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். மல்டிலைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன். அதுக்குள்ள I'm going to paste the exercise title. இதுல வந்து எனக்கு டைட்டிலோட எக்ஸசைஸ் டைட்டில் கொடுத்திருக்கேன். இதுல எனக்கு டெக்ஸ்ட் சைஸ் மாத்தணும். டபுள் கிளிக் பண்ணிட்டு கூட ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இங்க 0.2 இருக்கு இல்லையா, ஒரு 3.5 கொடுக்கணும். க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்தா போதும். இவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குறதுனா கூட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் ஹைட் இருக்கு இல்லையா, இதுல ஒரு 2.5 கொடுக்கும். இது போதும்னு நினைக்கிறேன். சம்வாட் ஓகே. இதை நான் இந்த பாக்ஸ்க்குள்ள கொண்டு வந்து இந்த ஃப்ரம் த கிவன் பிக்டோரியல் வியூன்றத கரெக்டா ஒரே லைன்ல கொண்டு வந்துடுறேன். இது ஒரு எக்ஸசைஸ் டைட்டில் ரைட்டா. இது எல்லாமே எனக்கு சென்டரா வரணும் அப்படின்னா இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு I can use the alignment. இங்க ஜஸ்டிஃபிகேஷனுக்கு பதிலா டாப் சென்டருக்கு பதிலா மிடில் சென்டர் அப்படின்றது யூஸ் பண்றேன். எல்லாமே சென்டரா கரெக்டா வந்து சரியா. drawing front view, top view and side view of an object from the given pictorial view ல exercise 2 sorry exercise 4 இல்லையா, 4ல ஆக்சுவலா 5ல ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது டைட்டில் பிளாக்கும் ரெண்டு எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணிருக்கேன்ப்பா. 3 and 4 ஸ்கிப் பண்ணிருக்கேன். 3 and 4 கொஞ்சம் டஃபா இருக்கும்ன்றதுனால நெக்ஸ்ட் கிளாஸ் அப்புறமா எப்பயாவது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, 3 and 4 தவிர மற்ற எக்ஸசைஸ் பார்ப்போம் சரியா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தென் செகண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிஃப்த் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சரியா. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் தான் இது ஆக்சுவலா. ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு இங்க டைட்டிலுக்கு மேல நீங்க நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையே நான் காப்பி பண்றேன்.
நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அதே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணிடுறோம் மேல. அப்படியே கீழே டிபார்ட்மெண்ட் பிரான்ச் அதெல்லாம் போட்டுக்கலாம். இதுல நீங்க இன்னும் ஃபர்தரா என்ன ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிஜிஸ்டர் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்காப்பா இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ்ல? இதுல இன்னும் நம்ம முடிக்கல, அனோட்டேஷன் முடிக்கலாம். சரிங்களா? அனோட்டேஷன் ஒன்றும் இல்லை, சிம்பிளா யூ கேன் செலக்ட் த டைமென்ஷனிங், செலக்ட் ஹியர், பிளேஸ் இட் ஹியர். இதுல ஒன்றுத்துக்கு மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். இதோடைய டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் டி என்டர் கொடுங்க. டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்ல மாடிஃபை கொடுங்க. டெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் ஆரோஸ்லாம் ஒரு வேல்யூ கொடுங்க ஸ்டாண்டர்டா. 3.5 கொடுப்போம். ஓகே, டெக்ஸ்டும் 3.5 கொடுப்போம். ஏன்னா நம்ம அதான் டெக்ஸ்ட் மல்டிலைன் டெக்ஸ்ட்டுக்குலாம் கொடுத்துருக்கோம். அது ஓகேவான்னு பாருங்க, சேஞ்ச் ஆகிடும். இன்னும் வந்து நமக்கு லைன் ஸ்பேசிங் இல்லாமல் பண்ண வேண்டியிருக்கு. சரி, டெசிமல் இல்லாமல் ஹைட் பண்ண வேண்டியிருக்கு. பிரைமரி யூனிட்ஸ்ல போயிட்டு ப்ரெசிஷன்ல 0 ஆக்கணும். நவ் இட் இஸ் ஓகே இல்லையா? இதே மாதிரி எல்லா இடத்துலையும் டைமென்ஷனிங் ஆட் பண்ணிக்க வேண்டியது. Similarly, I can do same similarly for here also. இங்கேயும் நான் 10ன்றது கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் 10. ஏதாவது ஒரு இதுல வேற டைமென்ஷன் காமிங்க. இங்க 60, இங்க 50, இங்க ஒரு 50. ஓகே, இப்ப இதெல்லாம் முடிஞ்சதா? இது உள்ள இருக்கிறது நம்ம காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது 10ன்றது நம்ம இங்கேயே காமிச்சிட்டோம். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஷோ இட் ஹியர் ஆல்சோ. அகைன் டைமென்ஷனிங் யூஸ் பண்ணுங்க. இங்க 10ன்றது இங்க ஒரு 10, இங்க ஒரு 10. இப்ப இது எல்லாத்தையும் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணணும். இந்த 10ன்றதை உள்ள கொண்டு வரணும். It will be somewhat neat, clear-ஆ இருக்கும். இங்க 10 உள்ள. ஓகே, அதே மாதிரி இந்த 15ன்றது இது மேல ஓவர்லாப் ஆயிருக்கு. இது கொஞ்சம் இப்படி கொண்டு வரணும். டைமென்ஷனிங் ரூலே தான், you should not overlap any dimension over each other. முடிஞ்ச வரைக்கும் இந்த 10 கூட முடிஞ்சா வெளியில இங்க காமிக்க முடியும்னாலும் காமிச்சிக்கிறது நல்லது. இந்த 10ஐயும் அதே மாதிரி இங்க காமிச்சா நல்லது. ஓகே, புரியுதா? டைமென்ஷனிங் ரூல் அதான், எதுவும் ஓவர்லாப் ஆகக்கூடாது. இந்த 10 வந்து இந்த எண்ட்ல இருந்து கொடுத்ததுனால சம் டிஃபிகல்ட்டி இது இருக்கு. நான் அதை வந்து இங்க இருந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க இருந்து டைமென்ஷன் ஆஃப் 10, பழைய 10 இந்த 10 டெலீட் பண்ணிடுறேன். அப்பதான் நமக்கு இந்த டாட்டட் லைன் விசிபிளா இருக்கும். தெரியுதா போன இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ்? இது வெளியில இருக்கிற இந்த 10 வேணா உள்ள இங்க கொண்டு வந்துடும். Similarly here also this 10 also can be brought inside. Almost dimensioning is over for every component. இந்த 10 எல்லாமும் நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4B. இது இன்னும் ஒரு பார்ட் இருக்கு பெண்டிங் இல்லையா? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம 1.5 அரௌண்ட் 2 எக்ஸசைஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னும் அந்த மிக்சர் கிரைண்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிக்ஸி பேஸ் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இல்லை இப்பயே பார்க்கணும்னாலும் எனக்கு 4 மினிட்ஸ்ல முடிக்க முடியும், பட் தேவையில்லை. சரிங்களா? நீங்க இந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா இப்போ எனக்கு கேட்கலாம். சரியா? If you have any doubts you can ask me now. யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது புரியல, இல்ல வேகமா போற அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, யாராவது ஆன்லைன்ல இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்